ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நியூ நியூஸ். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எலைட் மோஷனில் சூப்பராக ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் யூஸ் பண்ணுற எலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் ஒன்று தந்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவோட ஃபுல் மெட்டீரியலும் அங்கே தான் இருக்கும். எலைட் மோஷனை டெவலப் பண்ணி உட்காந்துங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சைனிங் பண்ணணும். சைனிங் வந்து எப்படி பண்ணணும்ன்ட்டு ஈஸியாக நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா சைனிங் பண்ண கீழே வந்து ஆல் இன் ஒன் ஃபைல்ன்ட்டு ஒரு லிங்க் தந்திருப்பேன். அது இம்போர்ட் பண்ண முடியும். அதை வந்து இம்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு உங்கள் டேட்டும் உங்கள் மந்த்தும் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு மேலே வந்து எக்ஸாம்பிள் வந்து 15 ஜூலை, நான் வந்து 22 ஜூன்னு மாற்றேன். 22 ஜூன்னு மாற்றோடனே செகண்ட் உடனே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்து ஒரு ஆல் லேயர் வச்சு எஃபர்ட் வந்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு கீழே வந்து ஒரு விஜய் சார் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டேட்டா உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் உள்ளே போயிடும். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து விஜய் சார் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண ஆட் ஆகிடும். இப்போ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு முன்னாடி வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண ஃபோட்டோ வந்து அங்கே வந்து செட் ஆகிடும். இதே மாதிரி 6 லேயருக்கும் செட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்தீங்கன்னா 4 ஃபோட்டோவுக்கு நான் வந்து சேக்கிங் எஃபெக்ட் வந்திருப்பேன். இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்கே வந்து ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் டேட்டா கேலரி ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து வேறு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் வந்து மேலே ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எடிட் குரூப் போயிட்டு கீழே வந்து ஒரு இமேஜ் காமிக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கேலரி ஓப்பன் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு முன்னாடி பேக்ரவுண்டில் அதே ஃபோட்டோ வைக்கணும். கீழே ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபைல் ஸ்டார் அதே ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் பண்ணிங்கன்னா அதே ஃபோட்டோ வந்துடும். அதே மாதிரி 2 ஃபோட்டோவுக்கும் எஃபர்ட் ஆட் ஆகி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுங்க. அப்போ தான் நான் போட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.